என்னடியே உங்க வீட்டுக்காரர் ஓய்ங்க வேலைக்கெல்லாம் போறானா? எங்கக்கா ஒரு நாளைக்கு போனா 4 நாளைக்கு லீவ் போடுறதுக்கா, கடுப்பா இருக்குது. எல்லா ஆம்பளைங்க இப்ப தண்ணிக்கிறானுங்க, திருந்த மாட்டேன்றானுங்க. சரி என்ன குழம்புக்கா உங்க வீட்டுல? நான் தண்ணி சோறு விட்டு துண்ணுண்டியா, அந்த ஆளுக்கு இருக்குது போய் இலைங்கோ அதெல்லாம் கிள்ளி போட்டு கடைஞ்சி வச்சிரு துண்ணுடு. ஐயா என்னக்கா கண்டதெல்லாம் கடைஞ்சி வச்சிருன்ற? துண்டை விடு. ஆடு துண்டு ஒன்னி ஆகல, மாடு துண்டு ஒன்னி ஆகல, நம்ம ஆட்டையே துண்டுறோம் ஒண்ணுமே ஆகல. அதை துண்ணா மட்டும் என்ன ஆயிட்டு போகுது? நீ சொல்றது கரெக்டாக்கா. இனிமேட்டு இருந்து என் வீட்டுக்காருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஆனா டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்க போறேன். இதுல என்ன இருப்பேன்ட்டு ஏக்கோ ஆடு மாடு எந்த இலை தின்னுது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸ்ட்ரைட்டா மாடு சாணியே எடுத்து விட்டு குழம்பு வச்சு கொடுத்துறேன். ஏய் சூப்பர் ஐடியா. அதுவே அச்சு குத்துறல, புளி மிளகா உப்பு போட்டா போதும். சரிக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு பாரு. என்னடியே குழம்பு ரெடி ஆயிடுச்சா? நான் வெளியே உட்காந்து கதை பேசிக்கிறா. இன்னைக்கு உனக்கு டிஃபரெண்டான கீரை குழம்பு செஞ்சு தரேன். நம்மும் கீரை குழம்பு செஞ்சுங்கிறா. எதுனா புதுசா செய்ய மாட்டானியா? புதுசா செய்யணும்னா வாங்கி கொடுக்கணும். வேலைக்கும் பத்தல ஒன்னும் பத்தல. என்னடியே பக்கத்து வீட்டு காசு முன்னால என்ன அசிங்க பத்திட்டா, இடுப்பு மேல வாய்ப்பேன். நோ என்ன சொல்லி சேர்ந்த அக்கா அப்படி திட்டுற? நீ பேசாத, என் முன்னாடி கத்துற நீ. ஐயா என்னக்கா உங்க வீட்டுக்காரன் இப்படி கத்துறான்? அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுமா, நீ போச்சுக்காதுமா. ஏய் என்னடி அங்க பேசிக்கிறா? குழம்பு வச்சா இல்லையா? 5 நிமிஷம் வேலையாது. நீ போய் அப்படியே ஊர் மேஞ்சிட்டு நான் அதுக்குள்ள குழம்பு வச்சு தரேன். பக்கத்து வீட்டு காசு முன்னால ஊரை மேய்ஞ்சிட்டு வான்றதுலாம் என்னடியா? யோ 5 நிமிஷம் வேலை தான், போயிட்டு வாயா. டக்குன்னு செஞ்சு வை, நான் போய் சுத்திட்டு வரேன். ஏக்கா நல்லா எருமாடு சாணியை பார்த்து பசங்க வைக்கா. ஓவர் திம்லா இருக்கு அந்த ஆளுக்கு. ஆமாண்டி, ரொம்ப நெக்கல் பிச்சு நான் தண்டிக்கிறேன் அந்த ஆளு. எப்படியாவது வாங்கிடு, நான் பாத்துக்கிறேன். வாடா மஞ்சு மஞ்சு வாயா. என்ன இது அப்பலாம்? உனக்காகத்தான். இது மாதிரி வாங்கிட்டு தர மாட்டேன். இது என்ன புதுசா இருக்குதா? இனிமே வாங்கிட்டு வந்து தருவேன். இந்தா சாப்பிடு. நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கனா ஏதாவது விஷயம் இருக்கும். என்னத்துக்கு வாங்கிட்டு வந்த சொல்லு. என்னடிய அவன் வீட்டுக்காரன் வாங்கி வந்து கொடுக்கல வேணும் நடக்கிறாளுங்க, நீ இன்னும் இப்படி பேசுற? ஏதாவது விஷயம் இருக்குங்கக்கா. இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாது. ஏமா உன் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமான மனுஷமா. இயற்கை மேல உட்கார சொல்ல உன்னை பத்தமா பேசிட்டு இருப்பான். ஏரிக்கையில உட்காந்து இருக்கும் போது என்ன பத்தி ஏன் பேசுறீங்க? குழம்பு நல்லா வைப்பியா, பொரியல் நல்லா வைப்பியா, முட்டை தொக்கு சூப்பரா வைப்பியாமே. ஆஹா சரி சரி. பாத்தேடிய உங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா இருக்கிற மேல கீரை குழம்புலாம் வைக்காத. கீரை குழம்புனா எனக்கு உயிருக்கா, நான் வைக்காதன்ற. அட இந்த கீரை குழம்பு வேணாப்பா. அதுனா இந்த கீரை குழம்பா? இல்ல பொன்னமணி கீரையா, இல்ல சிறுகீரையா, அரைக்கீரையா, இல்ல முள்ளங்கீரையா? அந்த கீரைலாம் இல்லப்பா, இது வேற. வேற என்னடா குழம்பா இருக்கும்? ஒருவேளை முருங்கீரை குழம்பா இருக்குமோ? எனக்கு தெரியாது. அதெல்லாம் விடுங்க. அப்ப அது என்னத்துக்கு சாப்பிடுறீங்களா? அதுனா கீரை குழம்பா சொல்லலாம். அவங்க வீட்டுக்காருக்கு அந்த அக்கா வைக்குமா குழம்பு, அதே மாதிரி என்ன வைக்க சொல்லுச்சு. நான் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கலாம்னு சொன்னேன். என்ன கீரைக்கா போட்டு குழம்பு வைப்பா? எப்பா இந்த மாடு ஆடு எல்லாம் மேய்து இல்ல இலை அதெல்லாம் போட்டு கஞ்சி வைப்பா. ஐயா நல்லா இருக்குமா அது? புளி உப்பு மிளகா போட்டா நல்லா இருக்கு போகுது. எக்கோ எதனா விசால இருக்கு போதுக்கா, அது போய் கஞ்சி கொடுக்குறேன்ற. அதுக்குதான் உன் முன்னாடி நல்ல வாசனை சொன்னா, அப்பதான் எனக்கும் வாசனை வந்து. என்ன மஞ்சி யோசனை சொன்னா? இல்லங்க மாடு ஆடு எந்த இலை சாப்பிடுறது நமக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் நான் புதுசா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். நான் ஆடு வாங்கியோ மாட்டு வாங்கியோ கேமரா கட்டி விட்டுலான்னு யோசிச்சேன்னா. அட அது இல்லங்க, இது சூப்பரான யோசனை. உன்னை நினைச்சா புள்ள அரிக்குதுடி. இவ்வளவு நாளா எனக்கு இந்த வாசனை தெரியாது போச்சு. அதான் இப்ப தெரிஞ்சுச்சுல, நீ ஏக்க கவலைப்படுற? சொல்லலாம் அப்படின்னா தான் கண்டுபிடிச்சிக்கிறா. சொல்லுமா எங்க வீட்டுல அது மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதா? மாடு ஆடுலாம் புள்ளி எல்லாம் தின்னுட்டு சாணி போடுதுல, அதை எடுத்து கரைச்சு கீரை குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். என்னங்க ஆச்சரியப்படுறீங்க? நல்லா இருக்கும். நீ ஏதோ உக்காந்துக்குத கச்சி துண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த ஏடிஎம் கார்டு கொடு. ஏடிஎம் கார்டா? என்னத்துக்கு? கூட எடுத்துட்டு வந்து தரேன். கவர்மெண்ட்ல எனக்கு 1000 போறாங்க, அதை எடுத்துக்கலான்னு பாக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். ஆட 1000 ரூபாய் தானே. இந்தா இப்ப கூட காடை. என்னையா 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்னது கேக்குற அந்த கார்டை? கூடமா அதுதான் 1 ரூபாய் கூட இல்லையா? அதை வச்சு என்ன பண்ண போறாரு உங்க வீட்டுக்காரு? கூடலிய கவர்மெண்ட் போட்டு 1000 ரூபாய் வாங்கிக்கினேன். என்னத்துக்கும் சொல்லவே மாட்டாரு. நான் எப்படி எடுத்து வந்து தருது? அப்படி போயண்டி, அதை வச்சு நீ என்ன பண்ண போறாங்க? எடுத்துன்னு வந்தா கூட. ஏக்கா நீ 1000 ரூபாய் எடுத்துட்டே இல்லையா உன் கார்ல இருந்தா? முன்ன எடுக்கலப்பா, எங்க வீட்டுக்காரர் வந்தா கூட்டின்னு போய் எடுத்துன்னு வந்தோம். ஏக்கா உன் கார்டு கூட வரும்போது எடுத்துன்னு வரேன். இல்லப்பா வேணாம், நான் எந்த ஆம்பளையும் நம்பத்தில்ல. நீங்க எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா. ஐயா என்னக்கா நீ அவ்வளோ வச்சுட்டு புத்தியானுக்கா? ஏன்பா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா. என்னக்கா நான் தங்கமான புள்ளையா கதாண்டி உங்க வீட்டுக்கார கொடுப்பா. போய் அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்துரு.
இதோ எடுத்துன்னு வரமா. நீ ஏமா உட்காந்துக்கிற, நீயும் போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இதுங்களை சமாளித்துக்குள்ள போதும் போதும் ஆகுதா? டேய், ஒரு கார்டு இல்ல 2 கார்டு. இந்த தம்பி காடு. தேங்க்ஸுக்கா, இந்தா பாக்கெட்ல வச்சுக்கோ. மாசம் மாசம் நீ எடுத்துன்னு வந்து குடுத்துருக்கண்ணே. இப்ப மாசம் மாசம் குதிரை போறாங்க. சரிக்கா, இந்தாங்க காடு பத்திரம். அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க தெரியும். வாய மூடு. ஏக்கா, உன் நம்பர் நான் சொல்ல. அந்த காடு பின்னால எழுதி வச்சுக்கிறேன் 0000. இதென்னத்தை எழுதி வைக்கிட்ட 4 ஜீரோ. சரி விடு, நம்மள்ட்ட கார்டு வந்துச்சா? யோ எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. அந்த கார்டு வச்சு நீ என்ன பண்ண போற? LIC பக்கத்துல பெரிய ஹோட்டல் திறக்க போறேன் இந்த கார்டு வச்சு. அடி ஆடி வா, வாடா போலாம். 2 கார்டு. ஜாலி தான். என்னப்பா வாங்க ஆட்டோல போலாம். நேத்துக்கு ஆட்டோ, நாங்க நடந்தே போயிடுவோம். என்னப்பா ரொம்ப சந்தோஷமாகறீங்க நீங்க? பாத்தியா கார்டு? ஏடிஎம் கார்டு அதெல்லாம் நாங்குது. அட லூசு, செய்தி கீதி பாக்குறியா இல்லையா? செய்தியா? ஒண்ணுமே புரியலப்பா, புரிய மாதிரி சொல்ல. யோ, கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் போடுவாங்களே, இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்கயா. 5000மா? என்னடா சொல்ற? அதான் பொண்டாட்டி ஏமாத்தி காடை வாங்கிட்டு போறேன். வாடா போலாம். அடா பாவீங்களா, அவன் பொண்டாட்டி ஈஸியா ஏமாத்திட்டானே. என் பொண்டாட்டி நியூஸ் வர பாப்பால, அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சரி போய் கார்டு வாங்கிட்டு வருவோம். இந்த விஷயம் எனக்கு தெரியாது போச்சா. நயா படப்பாட்டி நடக்குதா? உனக்கு விஷயம் தெரியுமா? கவர்மெண்ட்ல 5000 போட்டுக்கிறாங்க. தெரியுமே, இந்த பேர் கார்டு. நானும் போய் கார்டு எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்பா செஞ்சுக்கிறீங்களா? வீட்டுல கீழே கொம்பேனா தினம் தினம் கீரை குழம்பு தான் செய்யறேன் என் பொண்டாட்டியா. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா கீரை குழம்பு செய்ய போறாங்களா, அதை டேஸ்ட் பண்ணி பாருன்னா. சொன்னாலே இப்பதான் சொன்னான். நான் போய் சாப்பிட்டு கார்டு எடுத்துன்னு வரேன். அந்த கார்டு வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல அந்த ஆளு. அவன் ஏதாவது பண்ணி போறான். நம்மள்ட்ட காசு வந்துச்சா? என்னம்மா கார்டை குடுத்துட்டீங்களா? என்ன கார்டு கேக்குறீங்க? ஏடிஎம் கார்டு தான்மா குடுத்துட்டீங்களா? ஆமா, அதான் காசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களம்மா. தப்பு பண்ணிட்டுமா? நானும் குத்துக்கிறேன்பா. லூசு மாதிரி பண்ணிட்டீங்க பாரு. கவர்மெண்ட் 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்க, நல்லா ஏமாந்துட்டீங்க. ஏய், ஏடிஎம் கார்டு கொடுத்தே. ஏடிஎம் கார்டு இல்ல, அவன் கூட்டுக்காரன் வாங்கி போயிட்டான். அவன் வீட்டுக்காரங்களை குத்துட்டியா? ஏய், 5000 ரூபாய் காசுட்டு. அட பாவி, என்ன நேக்கா பேசி ஏமாத்திட்டு போயிட்டான். உங்ககிட்ட பேசிட்டு என் பொண்டாட்டி ஏமாத்த மறந்துட்டேன். நான் வேற போய் பார்த்தோமா, இன்னைக்கு அவனுக்கு கீரை குழம்பு தான். என்ன கீரை குழம்பு தான்? ஒழுங்கா கார்டை கொடுங்க. யோ, என் கார்டுலயே பிடிக்க போயிருக்கான் அந்த ஆளு. என் கார்டும் காசும் வரணும், நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. வந்தா பாத்துக்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பொண்ணாட்டியே கீரை குழம்பு வச்சிருக்க, தின்னு. லூசு மாதிரி ஏமாத்துக்கிறியா? கீரை குழம்பு வச்சிட்டியா? வச்சுட்டேன் 5000 ரூபாய் போச்சு. ஏய், அவங்க கிட்ட எப்படி இருந்தாலும் பிடிங்கலாம். சரிப்பா, கீரை குழம்பு டிஃபரெண்டா வச்சுக்கிறேன்னு சொன்னியா? வாயா, நல்ல மனமா தாங்குது. 3 வேலையை அதே தின்னு.